வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. வியாழக்கிழமை இன்னைக்கு நாட்கள் கடகடன்னு ஓடுது. நாமளும் நாட்கள் ஓடுற மாதிரி இடம் குறைக்க முடியல. அந்த நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா தான் இன்னும் சொல்லுங்கள். நிறைய பேர் சில சில ஐடியா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், என் பையன் எனக்கு அனுப்பிச்சி வச்சான், பகில்னு ஆயிடுச்சு. ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டயட் வந்திருக்காங்க. வரமுறை இல்லாமல் வெறும் நீர்க்காயாக சாப்பிட்ருக்காங்க. நீர்க்காயனா வெறும் தண்ணி, 3 நாள் தண்ணி குடிக்கிறது, அப்புறம் அந்த நீர்க்காயாக சாப்பிட்டதான் சொன்னாங்க. அந்த நியூஸ் கூட எனக்கு இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன். 6 மாதம் கழிஞ்சு இறந்துட்டாங்க. என் பையன் எனக்கு ஃபார்வர்டு பண்ணியிருந்தாங்க, ஒய்ஃப் ஃபார்வர்டு பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ் இதில் போட முடியுமா நான் பார்க்குறேன் ஹெட்டிங்கில், ஓகேங்களா? என்னென்னா அவங்களுக்கு பசியே இருக்காதான். நீர்க்காய் சாப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடித்தோம் பசியே இருக்காதான். அதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருந்துட்டுருக்காங்க. குண்டாக இருந்தவங்க ஒல்லியாக இறந்தே போயிட்டாங்க. இது அடிக்கடி என் பையன் சொல்லுவான், எதுனா ஒன்று சாப்பிடுங்க, நியூட்ரிஷன் போகிறதவங்க அதுக்குதுன்றான். நம்ம ஒரு ஆத்திரத்தில் இவ்வளோ குண்டாயிட்டோமே, ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டோமே, கொஞ்சம் ஒல்லியாகலாம் சொல்லிட்டு நானும் இவ்வளோ ட்ரை பண்ணி தான் இருக்கேன். அதை பார்த்தா பக்கு பக்குன்னு தான் இருக்குது. நான் சாகத்தை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. செத்துக்கூடனா உடனே நான் ரெடி. ஆனால் எல்லா ஃபேமிலியும் அதான் பிரச்சனை. என் தம்பி ஒருத்தர் இருக்கான், ஃபேமிலியை பார்க்கணும், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு சாகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது, நிம்மதியாக போயிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிறதோட துரோகிகளும் நம்பிக்கை துரோகிகளும் அப்புறம் எதிரியை கூட நம்பிடலாம், நம்பிக்கை துரோகியை நம்பவே கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க, எங்கள் ஃபீல்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எல்லாமே நம்ம உதவி நம்மகிட்டாவே நம்மளுக்கு முதல்ல குத்துற ஆளுங்க கூட இருப்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. அதனால தான் பிறவா வர வேண்டும் சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஜென்மமாக வேணாண்டா சாமி. பாவம், என் தம்பி தான் ரொம்ப ரொம்ப பாவம். 50 வருஷமாக 50 வயசு ஆக போகுது அவனுக்கு, வர ஜூன் 31. 50 வருஷமாக ஒருத்தர் நடக்காமே இருந்தாங்கன்னா நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு வாரம் வீட்டுக்கு நம்மளால் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருறானா இருக்க முடியுமா? அவன் 50 வருஷமாக இருக்கான். அந்த கடவுளுக்கே கண்ணு இருக்கான்னு கூட தெரில. ரஜினி சார் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. ஆமாம், அதே மாதிரி ரொம்ப நல்லவனாக இருந்தால் கூட இருக்கணும், சரி பண்ணி மேட்ரு முடிச்சுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம், நம்ம மகாபாரதத்தில் கர்ணன் இருக்கார். கர்ணன் நல்ல மனிதர். கர்ணன்னா அவர் கொடைவரர் கர்ணன், அவ்வளோதான். வேற சொல் பேச்சை கேட்டார் அவர், அவ்வளோதான். அவர் சுய புத்தி இல்லாமல் சொல் பேச்சை கேட்டதால் துரியோதனன் கூட இணைந்து அநியாயமாக செத்தார். அவர் சாவது கூட நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், வாரி வாரி வழங்கக்கூடியவர். அவர் எப்படி செத்தார்? எத்தனை பேர் அவருக்கு பின்னாடி குழி பறிச்சாங்க? அவங்க அம்மாவை குந்தி தேவி நாகாஸ்திரத்தை ஒரு தடவை மேலே இன்னொரு தடவை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வரம் வாங்குறாங்க. ஆச்சா, அடுத்து ஒரு முனிவர் ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை கற்றுன்றப்போ முக்கியமான சமயத்தில் நம்மளுடைய உயிர் போகிற சமயத்தில் அந்த மந்திரத்தை நீ மறந்து போன சொல்லிட்டு ஒரு முனிவர் சாபம் கொடுத்துட்டாரு. யாரை? நம்ம கர்ணனை. அடுத்து இந்திரன் ஒரு 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 பிச்சைக்கார வயசத்தில் அவர்கிட்ட கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து நம்ம கிருஷ்ணர் அந்த நாகாஸ்திரத்தை ஃபஸ்ட்டு தடவைப்போ கட்டை விரலில் தேரை அழுத்தி அந்த தலைக்கு அந்த தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி அர்ஜுனை காப்பாற்றினார். அது அடுத்து கடைசி சமயத்தில் அந்த அவருடைய செஞ்ச தான தர்மங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் ஒரு அந்தன வேஷத்தில் அதை ரத்தத்து மூலமாக அந்த தர்மத்தையும் எல்லாத்தையும் வாங்கினப்புறம் தான் நம்ம கர்ணன் இறந்தார் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லா இத்தனை பேர் குழி பறிச்சா தான் அவன் சாவடிப்பாங்க. சாவடின்னு நினச்சா அப்படி தான். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய பேரை பார்த்துருப்போம். நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டுண்ணா, நான் ஒருத்தர் 18,000 கொடுத்தேன், 5 வருஷம் கிட்ட ஆகுது, அந்த 18,000 தரவே இல்லை. பிரதர், நீங்கள் ரொம்ப நல்லவர். அது நம்மள ஒரு பாடம். ஒரு அர்ஜென்ட்டு கொடுக்குற காசு நம்மளை எப்போதும் திரும்பி வராது. ஃபஸ்ட்டு இங்கே கூட ஒருத்தங்க இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க, 100 ரூபா கேட்டாங்க. சரி 100 ரூபா கொடுத்தேன், கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டாங்க. 500 ரூபா கேட்டாங்க, ஒரு அர்ஜென்ட்டுக்கு 500 ரூபா கொடுத்தேன், கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் 7,000 கொடுத்தேன், தந்திரம் பண்ணாங்க, போச்சு. அப்புறம் அந்த 7,000 நான் வாங்கிட்டேன். எப்படி வாங்கினேன்னா 2,000, 500, 300,
700. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்பெல்லாம் கேட்டு ஒரு அம்மா நாங்கள் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த அம்மா இந்த இதுக்கு தான் பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ஒன்று மூஞ்ச திருப்பாங்க, இல்லாட்டி வேணும்ட்டு அப்படி துப்பிட்டு போவாங்க. நம்மளாம் துப்புறான்னு தெரியுது, இருந்தாலும் காசையும் கொடுத்துட்டு துப்பம் வாங்கிட்டு இருக்க. அதான் அதே மாதிரி இன்னொரு பிரதர் இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன். 10,000 வாங்கி ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. டாப்பான்னா ஃபோனே நம்மளது வந்து இது பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம், சாரி ஃபோனே பிளாக் பண்ணிட்டாரு. ஸோ நம்மக்கிட்ட இந்த காசு போச்சுன்னா திரும்பி வரவே வராது. அந்த காசு எவ்வளோ உழைக்கணும் தெரியுங்களா? நேற்று நான் தூர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய பேக்கிங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த குழம்பு மசாலா தூள், சாம்பார் தூள், ரசத்தூள் அதெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு. அதெல்லாம் பேக் பண்ணி போட்டு ரெடியாக ஸ்டிக்கர் ஒட்டி, மூக்கெல்லாம் எரியும், கச்சுப்பெல்லாம் கட்டிப்போம், க்ளவுஸ் எல்லாம் போட்டுப்போம். அப்படியே மூக்கு எரியும், கண்ணெல்லாம் எரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை திரும்ப கொரியர் கொடுக்கணும். சில சமயம் கொரியர்காரன் வருவான், வரமாட்டான். நம்ம திரும்ப மொத்தத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும். போச்சா இல்லையா ஃபாலோ பண்ணணும். இன்னும் சில இடத்துல வந்து ஒரு பிரதருக்கு வந்து இந்த ஊரம் 5, 7, 8, 9 நாள் அந்த கொரியர் போகவே இல்லை. அதான் நேற்று நான் வாய்ஸ் ஒன்று கொடுத்தேன், பிரதர் கோச்சிக்காதீங்க, அந்த கொரியர் வந்து எங்கே லாக் ஆச்சுன்னு தெரியல. அதுபோல் நான் புது ப்ராடக்ட் உங்களுக்கு காசு இல்லாமல் அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் வேறு கொரியர் மூலமாக அனுப்புகிறோம், காசெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு என் ஒய்ஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபால்ட்டு கிடையாது. இந்த கொரியர்காரர்கிட்ட கொடுக்குறான், கொரியர்காரர் கொடுக்காத பட்சத்தில் நாம் ட்ராக் பண்ணே தான் இருக்கோம். தோத்தாரன் 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு இது மட்டும்தான். மீது எல்லாருக்கும் டக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஆமாம், அது ஃபாலோ பண்ணே தான் இருக்கும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேலை செய்கிறதுன்னா நான் வேலைக்கு போயிருப்போ தெரில. இப்போ நான் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் பண்ணப்போ நான் சப்போர்ட்டாக இருக்கேன். மருமக பிஸ்னஸ் பண்ணப்போ நான் சப்போர்ட்டாக இருக்கேன். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. கடைக்கு போகணும், வரணும், கொரியருக்கு வரணும், பாரிஸ் போகணும், பிரிண்ட்டு கொடுக்கணும், ஏகப்பட்ட வேலை. முக்கியமாக மூக்கெல்லாம் எரியும் எனக்கு. அதெல்லாம் செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும். எதுக்கு? ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வயசான நம்மளுக்கு உதவும், அது நம்ம பேர குழந்தைக்கு பண்ணணும். அதுதான் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் அந்த கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை இந்த மாதிரி நம்ம அனாவசியமாக கொடுத்துட்டு நம்மள தான் மன உளைச்சல் ஆகும். நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க. அதனால் இனிமேட்டு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுங்க. நம்ப மாட்டீங்க, நான் ஒரு ஷூ வச்சுருக்கேன், என்னை திட்டுவீங்க. அந்த ஷூ கிட்டத்தட்ட குறைஞ்சது 50லேருந்து ஒரு 80-100 ப்ரோக்ராம் வரைக்கும் அந்த ஒரே ஷூ வச்சு டான்ஸ் ஆடின்னு இருக்கேன். நல்லா இருக்கு, தொடச்சா பலன் ஆகிடும், அவ்வளோதான். சொல்கிறாங்க புது ஷூ வாங்கி. அது நல்லதானே இருக்குது. அது கிழிஞ்சி நாளாக தான் கொஞ்ச நாளைக்கு கிழிஞ்சாலும் புதுசு வாங்கலாம். ஸோ சில பேர் தேவையில்லாமல் செருப்பு வாங்குறது, தேவையில்லாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அது வாங்க நம்ம ஹாப்பியாக இருப்போம். நான் ஒன்றும் பெரிய உத்தமரோ இல்லாட்டி ஒரு அறிஞரோ ஞானியெல்லாம் கிடையாது. என் லைஃப்பில் நடந்தால் சொல்கிறேன். நான் 0லேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கான காரணம் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறது. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போயிடும். நான் சொல்கிறது கட்டுத்தானுங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். சாப்பாடு நல்லா கிடைக்குதா, போட்டுக்க ட்ரெஸ் இருக்கா, தூங்குறதுக்கு இடம் இருக்கா, அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. இவனடா காலையில் பிளேடு போகிறோன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட். நான் சொன்னது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்டாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஓகேவா? கீழே போகலாமா? இந்த வாக்கிங் போவோம். தம்பியை அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. சரி, ஓகே, போகலாமா கீழே?